நான் வெந்தயக்கீரை கடையில் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கத்தை வெந்தயக்கீரை வாங்கியிருக்கேன். அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் இலைங்களை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, சின்ன வெந்தயக்கீரையை அலசி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் கீரையோட போட்டு வேக வைக்கிறதுக்காக போட்டுட்டு ஒரு சின்னதாக கொஞ்சமாக ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப விடாதீங்க, கொஞ்சம் சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது வந்து வெந்தயக்கீரைக்கு இன்றைக்கி தொட்டுக்கையாக கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காயும் எண்ணெய் கத்திரிக்காய் தனி ஒரு தொட்டுக்க, உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கிறேன். இது ஒரு தனி தொட்டுக்க. உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரையும் தான் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ கீரை வெந்து போச்சு. நான் 10 நிமிஷம் டைம் வச்சேன். 8 நிமிஷத்துக்குள்ளாரே நல்லாவே வெந்து போச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற விட்டு நம்ம லைட்டாக மிக்சியில் போட்டு நம்ம ஃபேன் காற்றுல ஆற விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சட்டுன்னு ஆறணுங்கிறதுக்காக ஃபேன் போட்டு ஆற வைக்கிறேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னா வெறுமனே கூட ஆற வச்சு எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. நான் வேலைக்கு போகணும், அதனால் சீக்கிரம் சமைச்சு முடிக்கணுங்கிறதுக்காக ஃபேனில் போட்டு. கத்திரிக்காய் தாளிக்கிறதுக்கு சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு போட போகிறேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை கிண்டி விட்டாச்சு. கிண்டி விட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு மூடி கொஞ்சம் நேரம் கழிச்சு விட்டு பரட்டி விட்டு வேக வச்சு எடுக்கலாம். நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு தாளிக்கிறதுக்காக அவிச்ச உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சட்டியை காய வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது கடுகு போட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு பரட்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இதில் வந்து கார மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு வந்து 1/2 ஸ்பூன் போட்டாலே போதும். ஆற வச்சுருக்க வெந்தயக்கீரையை இப்போ நான் மிக்சியில் சேர்த்து 2 ஓட்டு ஓட்டி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நான் எப்படி ஓட்ட போகிறேன்னு சொல்லி. ரிவர்ஸில் மிக்சியை வந்து ரிவர்ஸில் 2 டைம்ஸு திருப்பி விடுவேன். இப்படி தான் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு. இப்போ உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா மசாலாலாம் வெந்து பொரிஞ்சு வந்துடுச்சு. அந்த லைட்டாக ப்ரௌன் மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். நம்ம முன்னாடி போட்டதுக்கு இப்போ தான் கலர் சேஞ்சஸ் நல்லா தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரை தாளிக்க போகிறேன். கீரை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு 2 காஞ்ச மிளகா மட்டும் கிள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம 5 பச்சை மிளகா போட்டோம், அதுவே காரமாக இருக்கும். இந்த காஞ்ச மிளகாய் எதுக்குன்னா